பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இப்பொழுது நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் களம் 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சூடு பிடித்திருக்கக்கூடிய அரசியல் களம். அதிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஏற்கனவே கூட்டணி சேர்ந்துள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரே இடம், தைலாபுரம் தோட்டம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது. அன்றாட ஊடகங்களிலும் அதே செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு முதல் நாள் தைலாபுரம் தோட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை 24 மணி நேரத்துக்குள் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டினார்கள். 50 சட்டமன்ற தொகுதி அந்த மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்களை உடனடியாக தோட்டத்துக்கு வரும்படி ஐயா அவர்கள் அழைத்து பெரும் கூட்டம் கூடியது. 50 தொகுதிகளை தேர்வு செய்து இந்த 50 தொகுதிகளில் நாம் வாகை சூட வேண்டும். எந்த கட்சியோடு கூட்டணி என்று எதிர்பார்க்கிறீர்கள், அதை 2 நாளில் வருகிற 9ஆம் தேதி நம்முடைய வழக்கு உரிமை நீதிமன்றத்திலே விசாவலுக்கு வருகிறது. அதுவரை காத்திருங்கள். ஆனால் களப்பணியை இன்றே தொடங்கி விடுங்கள். இதில் விருப்ப மனு கொடுத்தவர்களும் பல பேர் வந்திருந்தார்கள். ஆகையினாலே அந்த விருப்ப மனு கொடுத்தவர்களை யார் வேட்பாளர் என்பதை 2 நாளில் முடிவு செய்கிறேன். ஆனால் 50 தொகுதிகளில் நீங்கள் முன்னிலும் வேகமாக தேர்தல் வேலைகளை தொடங்குங்கள் என்று ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் மிக உணர்ச்சியாகவும் உருக்கமாகவும் ஐயா அவர்கள் வந்திருந்த அனைத்து தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மாநில பொறுப்பாளர்களுக்கும் கொடுத்த ஒரு ஊட்டச்சத்து என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னிலும் வேகமாக களப்பணியாற்றக்கூடிய கட்டளைகளை பிறப்பித்து உற்சாகப்படுத்தி விட்டார். தோட்டத்துக்கு கூட்டத்தை முடித்து பகல் உணவை அருந்திவிட்டு வெளியே வந்த தோழர்கள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் முகத்தில் அவ்வளவு ஒளிமயமான ஒரு சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, நம்பிக்கை என்ற அடிப்படையிலே அவர்கள் தொகுதிக்கு சென்றார்கள். இன்றைக்கு ஊடகங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியா, இதற்கிடையே மாநிலங்களவை வேட்பாளர்களை தேர்வு செய்து 2 கூட்டணிகள் வெளியிட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்றுள்ள நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே சூழலில் இந்த காணொலி பேசிக் கொண்டிருக்கும் போதே மாநிலங்களவைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே வேட்பு மனுவை தாக்கல் செய்ய நீண்ட காலமாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தனி செயலாளராக, உதவியாளராக பணியாற்றிய நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் சாமிநாதன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்கள் தரப்பினர் அவர் மீது கொலைவெறி தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர், சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆற்றல் மறவன் அருள் மீது, அவருடைய தோழர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் தொடுத்ததை போல இன்றைக்கு சாமிநாதன் மீது தாக்குதல் தொடுத்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த வன் செயலை, இந்த வன்முறை தாக்குதலை மிக வன்மையாக கண்டனம் செய்து ஜனநாயக அடிப்படையிலே அரசியல் நடத்த வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள், அன்புமணி அணியினர், பனையூர் கும்பல் இப்படி ஒரு தாக்குதலை தொடுத்திருப்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஐயா அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அன்புமணி அவர்களே, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்தானா என்பதை நீங்கள் ஆர்வம் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் படித்தவர், மருத்துவர், 5 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்பை ஒன்றிய அளவிலே வகித்து பல பாராட்டுதலை பெற்றவர். நீங்கள் தனியாக பிரிந்து
போட்டி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரிலே ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்த தந்தைக்கு எதிராக செயல்படுகிற அந்த சூழ்நிலையில் ஐயாவோடு இருக்கிறவர்களை, ஐயாவுக்கு தோள் கொடுத்து துணை நின்று உதவி செய்கிறவர்கள் மீது இப்படி தாக்குதல் தொடுப்பது மிக மிக வன்மையாக கண்டனத்துக்குரியது. அருள் கூர்ந்து இந்த போக்கை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை உணர்வோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எச்சரிக்கையாக இருங்கள். தாக்குதல் தொடுத்தவர்கள் மீது நீங்களே காவல்துறையில் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்து உரிய தண்டனை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லையானால் நிலைமை வேறு விதமாக போகக்கூடும் என்கின்ற அச்ச உணர்வோடு நம்முடைய அன்புமணி ஐயா தரப்பினரை எச்சரிக்க விரும்புகிறோம். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஐயா அவர்கள் நேற்று கூட்டத்தை கூட்டி 50 தொகுதிகளில் களப்பணி முடுக்கி விட்டிருக்கிறார். தொண்டர்களை, தோழர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். 2 நாட்களில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவோம், தொகுதிகளை முடிவு செய்வோம், கூட்டணியை அறிவித்து விடுவோம், நமக்காக வரக்கூடிய வாகனம் வந்து நிற்கிறது, அதில் ஏறி பயணிப்போம் என்றெல்லாம் நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார். 9ஆம் தேதி வரை பொறுத்திருக்க சொல்லியும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். ஊடக நண்பர்களுக்கு நேற்று எந்த தேதியும் போடவில்லை. எல்லோரும் வாசலிலே காத்து கிடந்தார்கள். அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏதேதோ செய்திகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தைலாபுரத்தை நோக்கி திரும்பி இருக்கின்றன. ஐயா என்ன சொல்ல போகிறார், எந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்று மிக 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 ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கட்சி தொண்டர்களும் அப்படித்தான். ஏனென்று சொன்னால் ஒரு முடிவாக ஐயா சொல்லவில்லை, ஆனாலும் களப்பணியாற்றுவதற்கு உற்சாகமூட்டி அனுப்பியிருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் எல்லோரும் ஐயாவுடைய அந்த உதடுகளிலிருந்து என்ன சொற்கள் வருகிறது என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் தேதி உரிமை நீதிமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை யார், தலைமையகம் எது, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னம் யாருக்கு என்பதற்கான அந்த வினாக்களுக்கு விடை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதுவரை காத்திருந்து என்றால் செய்திக்கு தான் காத்திருக்க வேண்டும். களப்பணி முடிக்க விட்டாச்சு. 50 தொகுதிகள் இன்றையிலிருந்து விறுவிறு என்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக கூட்டணியினர் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, திமுக கூட்டணியினர் மூக்கிலே விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகமாக களம் இறங்கி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் களத்திலே போராளிகளை இறக்கி விட்டார்கள். இனி அடுத்த இலக்கு வாகை சூடுவதே என்ற நம்பிக்கையோடு இந்த செய்திகளை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், தோழர்கள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, மாநகர, நகர, பேரூராட்சி நிர்வாகிகள் சிந்தித்து வெற்றி ஒன்றே இலக்கு என்ற அடிப்படையிலே களப்பணி ஆற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை பாட்டாளி ஐயாவுடைய மொழியிலே சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி சொந்தங்கள் விறுவிறுவிறு என்று களப்பணியை ஆற்றி மாங்கனியை பறிக்க வேண்டும், வெற்றி வாகை சூட வேண்டும். அந்த வெற்றிக்கனியை நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய திருக்கைகளில் ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு வாகை சூடி பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆலமரம் ஐயா, ஆணி வேர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகம் ஐயா, முகவரி ஐயா என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டு தமிழர்களும் உலக தமிழர்களும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகம் நோக்கி திரும்ப வைக்கக்கூடிய வேலைகளை செய்வோம், வாகை சூடுவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.